அரசின் திட்டங்களை சொல்லி வந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகத்திறன் எந்த அளவிலே இருந்திருக்கிறது, அவருடைய கூர்த்த மதிநுட்பம் எந்த அளவிலே இந்த நாட்டிற்கு பெருமளவு உதவி இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாகும். பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மதிநுட்பமும் நிர்வாகத்திறனும் உலகறிந்தது. அவர் வழியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திறமையான நிர்வாகம் குறித்து இந்த நாடு அறிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு ஒன்று சமீபத்திலே நடைபெற்றது. சரியாக ஒரு வாரத்திற்கு முன்னால் சென்ற வெள்ளிக்கிழமை வங்கக்கடலோரம் கடல் அலைகள் அன்றைய தினம் சூரியன் உதயமாகும் போது அது உதயமாகும் நேரம் குறித்து தங்களுக்குள் அலைபேசி கொண்டிருந்தன. வானவியல் நிபுணர்கள் அன்றைய தினம் சூரிய உதயம் என குறித்து கொடுத்த நேரம் காலை 6:32. அதே வேளையில் சென்னை தொல்காப்பிய பூங்காவில் நடைபயிற்சியை மேற்கொண்டிருந்தது இன்னும் ஓர் உதய சூரியன். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் அவருடைய அலைபேசியிலே வரக்கூடிய அழைப்புகளுக்காக காத்திருந்தது. மிகச்சரியாக 6:32 வந்த செய்தி, தமிழ்நாடு எங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெற்றிடும் 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்படும், அந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டது என்கின்ற செய்தியே அந்த செய்தி. எப்படி வானில் சூழ்ந்திடும் கருமேகங்களை விளக்கி கதிரவன் தன் ஒளியை பரப்ப தொடங்குகிறதோ, அதேபோல சிறுமதியாளர்களின் தடையை தவிர்த்து மகளிரின் உரிமையை நிலைநாட்டி எங்கள் உதயசூரியன் மாண்புமிகு முதல்வர் எடுத்திட்ட அந்த செயலை தமிழ்நாடே பாராட்டி மகிழ்கிறது. இது துல்லிய தாக்குதல் அல்ல, ஒரு தாயுமானவரின் அன்பான அரவணைப்பு. It is not a surgical strike. It is a strategy filled with compassion but executed with clinical precision. நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நான் 5,000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னும் ஒரு உண்மையும் உணர்த்தி செல்கிறது. சுயமரியாதை திருமணம், சட்ட அதிகாரம், இருமொழி கொள்கை, அதேபோல நம் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று சூட்டி இவற்றுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால், பாதகம் வந்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த நாட்டை ஆள்வது பேரறிஞர் அண்ணாதான் என்று உரக்கச் சொன்னாரே, அதை போல சமூக நீதிக்கு எப்போதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு உரத்து குரல் கொடுக்கும். அந்த குரல் எப்போதும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கம்பீர குரலைத்தான் எதிரொலிக்கும். அதேபோல்தான் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்து சொல்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாறு பேசும் சாதனைகள், மாமன்னன் ராஜராஜன் அவருடைய மெய்கீர்த்தி. காரணம், நான் ஏன் ராஜராஜனை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவனுக்கு முன்னாலே வந்தவர்களெல்லாம் புராண கதைகளை எழுதி அதிலிருந்து வந்ததாக இருந்தது. ராஜராஜன் தான் முதன் முறையாக தன்னுடைய கல்வெட்டுக்களில் தான் உண்மையாக பெற்ற வெற்றிகளை எல்லாம் பட்டியலிட்டு அவன் ஒவ்வொரு நாடுகளையும் வென்றெடுத்த வரலாற்றை சொல்லுகிற போது அது மெய்கீர்த்தி, உண்மையான புகழ் என்ற பெயரிலே அது அமைக்கப்பட்டது. அவன் சொல்லுகிறான், திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை உண்டமை மணக்குள காந்தலூர் சாலை கலமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கவாடியும் தடியவாடியும் நிலம்பப்பாடியும் குடமலை நாடும் கொங்கமும் கலிங்கமும் உரட்டலில் சிங்கள மண்டலமும் இரட்டவாடி ஏழரை இலக்கமும் உன்னீர் வளந்தீவு பொன்னீர் ஆயிரமும் திண்டரல் வென்றி தண்டார் கொண்ட எழில் வளர் சூழியரெல்லா ஆண்டும் தொழுதக விளங்கும் ஆண்டே செழியரை தேசுகோல்கோ ராஜராஜராஜ வேசரி வன்பரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு என்று தான் வென்ற நாடுகளுடைய பட்டியலெல்லாம் அந்த மெய்கீர்த்தியிலே ராஜராஜன் குறிப்பிட்டு சொன்னான். மாமன்னன் ராஜராஜன்
பழந்தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு படையெடுத்துச் சென்று வெற்றி கொண்டு தமிழர் பெருமையை நிலைநாட்டினார். அவருடைய தனையன் ராஜேந்திர சோழனும் கடல் கடந்து கடாரம் சென்று வரலாற்றிலே நீங்காத இடம் பெற்றான். ஆனால் இந்த நவீன யுகத்தில் மக்களாட்சி மலர்ந்திடும் இந்த காலகட்டத்தில் நாம் வேறெங்கும் படையெடுத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி எதிர்கால தலைமுறைக்கு வளம் சேர்க்கும் வகையில் மாபெரும் திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் போதும். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை நாம் முன்னணியில் இருக்கச் செய்ய முடியும். இது மட்டுமா, நாம் போட்டி போடுவது இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு அல்ல, தென்கிழக்கு ஆசியாவோடு நாம் போட்டி போடுகிறோம். கிழக்கு ஐரோப்பாவின் வளர்ந்த நாடுகளோடு தான் நாம் போட்டியிடுகிறோம். அந்த வகையில் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்ற நோக்கோடு விரைந்து பயணிக்கும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைந்தது தமிழ்நாட்டினுடைய மாபெரும் நல்வாய்ப்பு, வரப்பிரசாதம். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் வெற்றிகரமாக பயணித்திட, உலகத் தமிழர்களை வழிநடத்திட நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமை தொடர்வது காலத்தின் கட்டாயமாகும். பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு சமூகமும் அவ்வப்போது தனக்கு தேவையான நாயகர்களை அவ்வப்போது தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் என்ற வாசகங்கள் காண கிடைக்கின்றன. அந்த வகையில் உலகை வெல்லும் வேட்கையுடன் விரைந்து பயணிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தது இந்த திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர். அந்த மகத்தான தலைவருடைய கரங்களை பாதுகாப்பாக பற்றி கொண்டு நாம் ஒன்றாக பயணித்து வென்றிடுவோம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.